பேங்க்ல இருக்கு. அதை வந்து வெளியிட்டோம்னா நம்மளுக்கு இந்தியாவோட கடை எல்லாமே ஒழியும். ஒவ்வொரு வீட்டுக்கும் அதாவது 1 கோடி 1 லட்சத்துக்கு மேல கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோம்னா மக்களோட பிரச்சனை தீரும். அது மூலமா கொஞ்சம் லஞ்ச வாங்கத்தையும் குறைக்கலாம். எல்லா துறை, காவல்துறை, மின்வாரியத்துறை, வீட்டு வாரியத்துறை, எல்லா துறையுமே லஞ்சம் வாங்குறாங்க. ஒவ்வொரு துறையும் லஞ்சம் வாங்குறதுலையே கிடையாது. எல்லா துறைக்குமே ஒரு நிர்வாகின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து கரெக்டாக இருந்தால் தான் இருக்க முடியும். மாணவர்களை நம்ம வந்து இந்த அரசாங்க பொறுப்பை வந்து ஏற்றுக்கிறோம். மினிஸ்டராவோ ஏதாவது வரணும், இளைஞர்கள் வந்தால் தான் இந்த லஞ்ச ஒழிப்பை வந்து நிப்பாட முடியும். இந்தமாதிரி வருங்கால இளைஞர் வந்து வருங்கால காலம் வந்து இளைஞர் கையில தான் இருக்குன்னு சொல்லி ரொம்பவே பாரதி சொன்னா தனி ஒருவன் புனவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாரதி பேசுறான். இப்ப இருக்கிற காலகட்டத்தை பாத்தீங்கன்னா தனி ஒருவனுக்கு உணவு வேணும்னா எத்தனை பேர் வேணாலும் கொல்லலாம் அப்படின்ற நிலைமைக்கு நாடு மாறிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பேர் பேசினாலும் எவ்வளவு பேர் செஞ்சாலும் வந்து இந்த ஊழல்ன்ற விஷயம் வந்து யாருனால தூண்டப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் தான். மெயினான காரணம் வந்து அரசியல்வாதிகள் தான். அரசியல்வாதிகள் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா பிகாம் படிச்சவனோ, எம்காம் படிச்சவனோ, மேக்ஸ் படிச்சவனோ எவனும் அரசியலுக்கு வரதே கிடையாது. எல்லாருமே வந்து சினிமாவில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறவங்க, ஊழல் பண்றவங்க, அவங்களதான் பார்த்து அரசியல்வாதிகள். நம்ம சகோதரி சொன்னாங்க, ஐஸ்வர்யா அவங்க சொன்னாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க. எதுக்கு வாங்குறீங்க? வாங்குறதுனால தானே அவங்க ஓட்டை கேட்டு ஓட்டு கொடுக்குறதுனால தான் அதெல்லாம் கொடுக்குறாங்களே. நீங்க அதெல்லாம் வாங்காதீங்க. வாங்காம ஒரு 2 முறை புறக்கணிச்சு பாருங்க. இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வந்தாதான் வந்து ஒரு முடிவே பிறப்புன்றது வந்து என்னோட கருத்து. இளைஞர்கள் வந்து எப்படி அரசியலுக்கு வர முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இளைஞருக்கு ஃபர்ஸ்ட் வந்து அரசியலை பற்றி விழிப்புணர்வு வந்து எல்லாருக்கும் வந்து இருக்கணும். விழிப்புணர்வு அப்படின்றது வந்து நம்ம ஏற்படுத்திக்கிறது தான். மற்றவங்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணுன்றது அவசியமே இல்லை. நம்மளும் வந்து நாட்டோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் கத்துக்க முடியுமோ கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு பகிர்ந்துட்டோம்னா அதுவே ஒரு உண்மையான அரசியல். இப்ப இளைஞர்கள் அரசியலுக்கு வரணுங்கிறது வந்து எதிர்காலமா கிடையவே கிடையாது. யார் வேணா எலெக்ஷன்ல நிக்கலாம் அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்து இளைஞர்களுக்கு இருக்கு. ஸோ இளைஞர் கட்சியெல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம நாட்டை வந்து வழி நடத்தணும்னா கண்டிப்பா நம்ம நாடு அப்துல் கலாம் கண்ட கனவா 2020 வல்லரசா மாறிடும். அப்புறம் என்னடா கையில ஏதோ பேப்பர் வச்சிருக்கானே அப்படின்னு பாக்காதீங்க. நம்ம நாட்டில் செஞ்ச ஊழலோட லிஸ்ட் தான் இப்ப சொல்றேன், கேளுங்க. கை நடுக்குது. ஏன்னா இப்ப வந்து 543 உறுப்பினர்கள் வந்து 17 பேர் டாக்டர்கள், 30 பேர் பொறியாளர்கள், 47 பேர் வழக்கறிஞர்கள். தயவு செய்து அந்த தம்பி வந்து இன்டர்நெட்ல போய் தேடி பார்க்கட்டும். ஏன்னா இது வந்து ஒரு தொழிலை வந்து அவர் களங்கப்படுத்துகிறார். இதை வந்து நான் பொருத்தவே மாட்டேன். இன்னொன்று என்னன்னா, இந்த ஆன்டி கரப்ஷன் மெத்தட்ஸ் இதை பற்றிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து இதோடைய மூலம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனதில் தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு லகுவாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். யாருமே வந்து படித்த மெரிட்டில் போகணும்னு நினைக்கிறது கிடையாது. குறுக்கு வழியில் போய் ஒரு அதிகாரத்தையோ அந்த ஒரு அத்தாரிட்டியோ பிடிக்கணும்னு நினைக்கிறோம். அப்புறம் பழியை வந்து அரசியல்வாதி மேலே போடுறோம். இது வந்து கண்டிப்பாக ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இன்னொன்று என்னன்னா, இவர் ஊழல் வந்து அரசியல்வாதிகள் தான் செய்கிறாங்கன்னு சொன்னாரு. அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இந்தியா வந்து ஒரு கலப்பு பொருளாதார நாடு. ஏன்னா மிக்சட் எக்கனாமியோடைய பேசிக் ஃபியூச்சரே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஆஃபீஸம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதை வந்து என்னமோ எங்கேயுமே நடக்காதது இங்கே நடக்கிற மாதிரியும் இவர் சில பேர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கக்கூடிய சில கருத்துக்கள் இருக்கட்டும். அதாவது இந்த கரப்ஷன் அப்படிங்கிறதே வந்து அது ஒரு ஆங்கிலத்தில் வந்து ஒரு வரைவிலக்கணம் இருக்காது. கம்ப்ளீட் எராடிகேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் சோசியல் வெல்பீயிங். அதாவது ஒரு சமுதாயத்துடைய அரசியல், பொருளாதாரம் மற்றும் ஏனைய சமுதாயம் சார்ந்த அந்த ஒரு நலத்திட்டங்களை அப்படியே சுரண்டது வந்து கரப்ஷன்ங்கிறாங்க. இது வந்து அரசியல்வாதி தான் செய்யணுங்கிறது கிடையாது, தனி மனிதனும் செஞ்சிருக்காங்க. ஏன் வந்து சோசியலிச நாடுகளே கூட இந்த கரப்ஷன்ங்கிறது இருக்கு. அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. நீங்க நிச்சயமாக இன்டர்நெட் எடுத்து படிக்கலாம். உதாரணம் சீனா இருக்கு. அப்படிங்கிற போது அரசியல்வாதிகள் தான் ஊழல்கள் செய்யறாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட தொழிலை மட்டும் தாக்கி பேசுறது வந்து தயவு செய்து எல்லாரும் அவாய்ட் பண்ணணுங்கிறது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஏன்னா எல்லா விஷயங்களுமே ஊழல் நடந்துகிட்டே இருக்கு. ஊழல் என்பது ரொம்ப மலிந்து விட்டது. இது சொன்னார், அது 1,76,000 கோடி அப்படின்னு சொன்னார். அது வந்து நீ இன்னொரு புள்ளியோரம் கூட என்னால் சொல்ல முடியும். அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டோட்டல் ஜிடிபியில 33% பிளாக் மணியா இருக்கு. 33%ங்கிறது நம்ம, ஏன்னா நம்ம நாட்டில் வந்து வறுமை கோட்டு கீழ் வாழ்பவர்களுடைய எண்ணிக்கை அதே 33%. 33% அமௌண்ட் வந்து
எதா இருக்கு, பிளாக் மணியா இருக்கு, அன்அக்கௌண்டட் மணியா இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யார்? அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அந்த பொருளாதார ஸ்ட்ரக்சரே அதே மாதிரி. அப்படி நீங்க ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா இந்தியாவை வந்து முதலே ஒரு சோசியலிஸ்ட் நாடா நீங்க மாத்திருக்கணும். மாத்தலையே. மாத்தாம இப்ப வந்துட்டு அரசியல்வாதிகளை குறை சொல்வதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, ஆட்சியாளர்கள் அதாவது வந்து ஒரு 3 டைமென்ஷன்ல வந்து நம்ம இதை பேசுறோம். ஒண்ணு வந்து தனி மனிதன் சார்ந்த ஊழல். ஏன்னா அது வந்து அவனுடைய வெல்ஃபேருக்காக தான் அவன் பண்றான். அவன் வந்து தன்னுடைய சுய லாபத்துக்காக செய்யக்கூடிய ஊழல். அது வந்து அது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசியல் சார்ந்த ஊழல். அதாவது ஏன்னா நம்மளுடைய நாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 130 கோடி ஹியூமன் பவரை கொண்ட ஒரு நாடு. ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து நம்ம நாட்டு மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா ஊழலுக்கான சட்டங்கள் வந்து நம்மகிட்ட நிறைய இருந்தாலும், அதற்கான அமெண்ட்மெண்ட்ஸ் நிறைய இருந்தாலும் கூட இந்த 130 கோடி பேரையும் ஒவ்வொரு ஆளா போய் நம்ம பர்சனலா பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? சட்டமாக செய்ய முடியுமானா? ஏன்னா சட்டத்தையும் அரசியலையும் மட்டுமே குறை கூடுவது நிச்சயமாக தவறு. அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய செல்ஃப் டிசிப்ளினை அவன் தான் பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு அரசியல்வாதிகள் ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொல்றது வந்து நிச்சயமாக இந்த சபை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய கருத்துக்கள். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பா அதை நீங்களும் வந்து ஆதரிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத பொழுது நம்மகிட்டே ஒரு டிசிப்ளின் இல்லை. நான் சொல்ற மாதிரி லைசன்ஸ் இல்லாம போறோம், 100 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ட்டு நம்மகிட்டே டிசிப்ளின் கிடையாது. நம்மகிட்டே கிடையாத போது ஒரு நாட்டையே நிர்வாகிக்கக்கூடிய ஒரு ஆள் மேல, ஒரு தனிப்பட்ட நபர் மேல புகார் கூறுவது முதல்ல நம்மளை திருத்திக்கணும். அதான் என்னுடைய கருத்து. ஏன்னா நம்மளுடைய நாடு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் அமைப்பு உள்ள நாடு, நிச்சயமா ஒத்துக்கிறேன். இதுல இந்த கரப்ஷன்ங்கிற இந்த புள்ளி வந்து எப்படி வருதுன்னா, நிச்சயமாக அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கு தான் காரணம். ஒரு தனி மனிதன் திருந்தட்டும், அதுக்கப்புறம் சமுதாயத்தை திருத்தலாம். அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட சாதனை மேலேயே வந்து பழைய போறது வந்து நிச்சயமா ஏற்றுக்க முடியாது.